படமா வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸில் அய்யலூர் பக்கத்தில் பேசும் பழனி ஆண்டவர் கோயில் வந்திருக்கோம். இங்கே முருகன் ஆட்டுக்கடை வாகனத்தில் இருக்கார். எங்கேயுமே முருகப்பெருமான் ஆட்டுக்கடாயில் இருக்கிறது கிடையாது, இங்கே இருக்கார். ப்ளஸ் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, கானகத்து கானகத்து மாரியம்மன் இதுதான் திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸில் அய்யலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த பைபாஸை ஒட்டி இவ்வளோ பெரிய முருகன் இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. பட் இருந்தாலும் நம்மளால் தெரியப்படுத்துகிறோம். அந்த முருகன் அப்படியே பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா. இதை விட உள்ளுக்குள்ளே ஐம்பொன் சிலையில் முருகன் பயங்கரமாக இருப்பார். நல்லாயிருக்கும். அந்த ஒரு மனசுக்கான நிம்மதியான வைப்பு எல்லாமே முருகன் கோயிலில். இதுதான் கானகத்து மாரியம்மனில் இது ஒரு சிறப்பு. கானகத்து மாரியம்மன்னா அது ஒரு சிறப்பு. கானகத்து மாரியம்மன்றது நம்ம ஏரியாவில் அங்கங்கே இருக்கலாம். ஆனால் அதுக்கு சிலை உண்டுன்றது, பெரிய சிலை அமைஞ்ச ஒரே கோயில் இந்த கோயில் தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலோட அப்படியே ஒரு வைப்ரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, அதான் பைபாஸ்லேயே கரெக்டாக ரொம்பலாம் போக தேவையில்ல. இந்த கோயிலில் வேறு என்ன இருக்குன்னா, இடும்பன் கடம்பன் சொல்லுவாங்கள்ல, இடும்பன் இருக்கார். இதே முருகன் கோயில் பேசும் பழனியாண்டவர் கோயிலில் இடும்பன் அப்படி க்யூட்டாக இருக்கார். இந்த சிலை ஒன்று அப்படி பார்க்க பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கு. இது விநாயகர். அதுக்கு அடுத்து இப்போ மூலவரான பேசும் பழனி ஆண்டவரை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பழனி ஆண்டவரோட வைப் என்னென்னா, வெளியில் ஒரு ஐம்பொன் சிலை இருக்கா, அதுக்கடுத்து உள்ளே பாருங்கள் ஒரு ஐம்பொன் சிலை, அப்புறம் கல் விக்கிரகம் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம போன நேரம் கோயில் பூட்டி இருந்துச்சு மக்களே, அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் எடுக்கணுன்றக்காக எடுத்தது. அவரோட எஃபெக்ட் இதில் வீடியோவிலே தெரியும் பயங்கரமாக. இது பாதக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆணி செருப்பு போட்டு அதில் ஏறி நடந்து போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் முருகன் ரொம்ப அழகாக இருக்கார் மக்களே. நேரில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்காது, நல்லா க்யூட்டாக. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்தாலும் முருகனோட ஃபோட்டோ எவ்வளோ நீ பக்கத்தில் போய் எடுத்தாலும் தெளிவாக விழாதான் மக்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னடான்ட்டு நம்மளை நினச்சிக்கிட்டு நம்மளும் போய் எடுக்கிறத பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக அந்தளவுக்கு இல்லை, உருவம் மட்டும்தான். இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கோயிலோட லிங்க், இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், பாருங்கள். பேசும் பழனி ஆண்டவர். நெக்ஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போகலான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.